ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் என்னோட வைஷ்ணவ சேனலில் வரவேற்கிறேன். இன்று நாம் ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றி தான் பேச போகிறோம். அவர்களோட லீலைக்கு என்ன அழகு! ஸ்ரீ கிருஷ்ணர் லீலை ஒன்றா இரண்டா, எத்தனை லீலைகள் செய்திருக்கிறார். நீங்கள் பாசுரங்கள் எடுத்திருந்தா கூட அதுலேயும் கிருஷ்ணனோட லீலைகளை பற்றி தான் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் என்னவென்றால் ரொம்ப அழகான ஒரு இனிமையான பேர். கிருஷ்ணர் என்றாலே இனிமைதான். என்னவென்றால் இந்த கோவர்தன லீலை என்று எத்தனையோ லீலைகள் அவர் செய்திருக்கிறார். கோவர்தன லீலை, ராசலீலை, அகூர யாத்திராக்கள், மதுரையில் ஆட்சி செய்தது, பிறகு கோலியாபீட வதம் செய்தது, கம்சம் வதம் செய்தது, ஜராசந்தன் யுத்தம், அப்படி பல கோடி அற்புதங்கள் கிருஷ்ணர்களும் பாண்டவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து ஜெயத்தை வாங்கி தந்தது. சிசுபாலன் வதம், அப்படி துவாரகாயின் வசித்து கொண்டு இருந்தது என்று கிருஷ்ணருக்கும் நாரதருக்கும் நடந்த சம்வாதம், யதுவம்சம், எப்படி இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான லீலை. கிருஷ்ண லீலை என்றால் நம்ம இந்து மதத்தில் மிகவும் மகத்துவம் பட்டது. இப்பொழுது நம்ம தீபாவளி என்ற பண்டிகையை ரொம்ப கோலாகலமாக செய்கிறோம். அந்த தீபாவளி பண்டிகையே கிருஷ்ணரை சேர்ந்தது தான். கார்த்திகை சுக்லபட்சம் என்று தீபாவளி வருகின்றது. ஒரு தரமும் கோவர்தன பூஜை, கோபூஜை மிகவும் விசேஷமானது. கோவென்றால் கிருஷ்ணருக்கு பசுகள் மிகவும் பிரியமானது. அந்த பசுகள் பூஜை பண்ணால் மகா பெரும் பாவங்கள் கூட இருக்கிடம் தெரியாத போய்விடும். அப்படி ஒரு பலனை தரக்கூடிய அந்த பசுகள் என்றது சாதாரணம் அல்ல. அப்படியே சாக்ஷாத் முக்கோடி ரிஷிகளும் அந்த பசுகள் உடம்பில் வசிக்கிறார்கள். அப்படி ஒரு விசேஷம். முன்பெல்லாம் நான் வெள்ளிக்கிழமை தவறாத பசுமாட்டுக்கு நானும் என் தாயும் சென்று பூஜை காலையில் ஒரு 4-5 மணிக்கு பூஜை செய்துட்டு வருவோம். பிறகு இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தினம் நீங்கள் நல்லா காலையில் தீர்த்தம் ஆடிட்டு சுத்தமான வஸ்திரங்கள் அணிந்து என்ன கோரிக்கையோ அதை வைத்து பசுமாட்டுக்கு பூஜை செய்தால் மகாபெரும் பலனை தரும். என்னவென்றால் இன்னும் ஒரு விசேஷம் என்ன என்று கேளுங்கள். முன்காலத்தில் கார்த்தால வேளையில் எழுந்து என்ன செய்வார்கள்? இந்த கோமாதா சாணம் எடுத்து தண்ணியில் கலந்து அதை தெளித்து அது மீது ரொம்ப அழகாக கோலம் போடுவார்கள். அதில் ஒரு பெரிய தாத்பரியமே அடங்கி இருக்கு. இந்த காலத்து கோலம் என்றாலே என்ன என்று கேட்டுவிட்டு போகிறார்கள். எதுக்கு என்றால் அந்த கோமாதா என்போம். அந்த சாணம் என்றது மகா பவித்திரமானது. தோஷங்கள், கந்திருஷ்டி, ஊர்வமல், துர்சக்திகள் எல்லாம் அந்த சாணத்துக்கு மாபெரும் பயந்து ஓடி விடுவார்கள். எல்லோருக்கும் பக்கத்தில் கந்திருஷ்டி படலாம், தோஷங்கள் வரலாம், தீயவர்கள் ஏதாவது செய்வினைகள் செய்யலாம், பிறகு துர்சக்திகள் வரலாம். எல்லாம் இந்த கோமாதா சாணத்தை கண்டால் தெளிக்க ஓடிவிடும். அப்படி ஒரு விசேஷமானது. பல வியாதிகளுக்கு மருந்துகள் செய்யவும் இந்த கோசானத்தை உபயோகிக்கிறார்கள். அப்படி ஒரு விசேஷம் உள்ளது. கோஷானத்தை அப்படி ஒரு விசேஷம் உள்ளது இந்த கோஷானம். இப்போ என்ன என்றால் முக்கியமான இடம் என்ன ஒரு இல்லத்துக்கு என்றால் வாசல் தான். அந்த வாசலில் இந்த நீரில் கலந்து அந்த கோஷானத்தை தெளித்து கோலமிட்டால் காலவேளையில் அப்படி ஒரு விசேஷம். பிறகு சின்ன செடிகள், சரஸ்வதி செடி என்பார்கள், அந்த மாதிரி செடிகள், விசேஷமான செடிகளை வாசலில் துளசி செடி,
சரஸ்வதி செடி என்று வைத்தால் இன்னும் விசேஷமானது. துளசிக்கு நித்திய பூஜை கூட செய்யலாம். அப்படி ஒரு விசேஷம் இந்த துளசி செடிக்கு. கோவர்தன பர்வதம் என்றும் கோவர்தன பர்வதம் இன்றும் இருக்குது. நீங்கள் விருந்தாவன் போனால் அங்கேயிலிருந்து கோவர்தன பர்வத்துக்கு செல்லலாம். கோவர்தன பர்வதம் என்றது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே கோவர்தனா மாறி இருக்கிறார் என்று ஒரு பாகவத் புராணத்தில் தாத்பரியம் உண்டு. நம்ம ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோட அந்த எல்லாம் மாடு மேய்க்கிற நண்பர்களோட அங்கே பசுமாடுகளை எடுத்துன்னு போய் அவர்களுக்கு பசுமாடுக்கு உணவு அளித்து நண்பர்களோட விளையாடி அங்கே கோபியர்களோடு ஆடி பாடி உற்சாகமாக இருந்து கொண்டு இருந்தார். அங்கே 56 விதமான உணவுகள் அங்கே இன்றும் இருக்குது. அங்கே ஆடி பாடி 56 உணவுகள் உண்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு இடம்தான் கோவர்தன பர்வதம் என்றது. இன்றைக்கி கூட நீங்கள் போனீங்கன்னா அங்கே இந்திரர் என்ன என்றால் இதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை உண்டால் கேட்டுக்கொள்ளுங்கள். அது பின் ஒரு ரொம்ப அழகான கதை உள்ளது. என்னவென்றால் அந்த காலத்தில் இந்த வைபவங்களுக்கு பிரதானம் பண்ணுறது இந்திரதேவர் தான். இந்திரருக்கு யஜ்யம் பண்ணுவார்கள், இந்திரரை சந்தோஷப்படுத்துவார்கள். இந்திரர் வழியாக தான் வருஷம் உண்டாகும், செடி கொடி மரங்கள் என்று வரும், அன்னத்துக்கு நிறைஞ்சி இருக்கும். அப்படி ஒரு நாள் இந்திரருக்கு தன்னோட சக்தி மேலே மிகவும் கர்வம் வந்துவிட்டது. எனக்கு சக்தி என்றால் என் சக்திக்கு ஈடு எதுவும் இல்லை என்று ஒரு கர்வம். அப்பொழுது இந்த கோவர்தன பூஜை பண்ண வேண்டும் என்று எல்லோரும் நிர்ணயித்து ஒரு வருஷமும் பண்ணி கொண்டு இருக்கா மாதிரி கோவர்தன பூஜைக்கு தயாராக எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோரையும் பார்த்து என்னோட சக்திசாலி யார் என்று கேட்டார்கள். என்னால் தான் இந்த மழை பெய்கின்றது, செடி வளர்கின்றது, அன்னதானியம் வத்தாது இருக்கின்றது, சந்தோஷத்துக்கு காரணம் பூலோகத்தில் நான் தான். அப்படி என்று எல்லோரிடம் பேசும்போது அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஒரு சர்ச்சை வந்தது. பிரஜ்பூமி என்பார்கள். அதில் கோவர்தனை பூஜைக்கு கிருஷ்ணர் என்ன சொன்னார் என்றால், கோவர்தனை பூஜை பண்ணுங்கள், கோவர்தன் மலைக்கு பூஜை பண்ணுங்கள், இந்திரனுக்கு பூஜை வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது எல்லாரும் மாட்டுக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ஆற்றில் இருந்து பலவிதமான என்ன சொல்வார்கள் இனிப்பை அந்த கோவர்தன பர்வத்துக்கு அளித்து அவர்கள் பூஜையை செய்தார்கள். பலவிதமான அங்கே பிரஜ்வாசி என்பார்கள். அங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாரத முனியும் இதில் கலந்து கொண்டு பிறகு இந்திரலோகத்துக்கு சென்று இந்த பூலோகத்தில் என்ன நடக்கின்றது என்று தெரியுமா என்றார்கள். உங்களோட சக்திசாலியான ஒரு பாலகன் அங்கே இருக்கார், அவர் பேர் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று பேர். அவர் கோவர்தனனுக்கு பர்வதத்துக்கு எல்லா இனிப்பையும் அணித்து பூஜை செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் அங்கே சொல்லி கொண்டு இருக்கார்கள். எல்லோரும் கோவர்தன பர்வத்துக்கு எல்லாத்தையும் அளித்து பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றார். இது மிகவும் தேவாதி தேவனான இந்திரருக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கியது. அவர்கள் 4 பக்கமும் கோகுலத்தில் மேகங்களை சுருது வைத்து பிரஜ்பூமியில் ஒரே புயலும் காத்தும் இருட்டொளி புயல் காத்து 4 பக்கமும் இடி ஓசை மேகங்கள் என்று ரொம்ப பயங்கரமான ஒரு புயலை உண்டாக்கினார். எல்லோரும் அங்கே இருக்க மாடு மேய்க்கிறவர்கள்,
வசிக்கும் ஜனங்கள் எல்லோரும் பயந்து கொண்டு கத்தி கொண்டு இங்கேருந்து அங்கே ஓடி அங்கேருந்து இங்கே ஓடி பிறகு நம்ம கண்ண பரமாத்மா காலில் வந்து விழுந்தார்கள். நீங்கள் சொன்னீங்களே, ஒரு பாலகன் பேச்சை கேட்டு நாங்கள் இந்திரனுக்கு பூஜை பண்ணாத இந்த கோவர்தன பர்வத்துக்கு பூஜை செய்து விட்டமே, இப்போ யார் நம்மளை காப்பாற்றுவார்கள் என்று கதறினார்கள். இதை கேட்டு நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் 7 வயசு பாலகன், அவர் தன் சுண்டு விரலில் அந்த கோவர்தன் பர்வதத்தை ஏந்து கொண்டு வாருங்கள் எல்லோரையும் நான் காப்பாற்றுறேன் என்றார்கள். என்ன ஆச்சரியம்! ஒரு சர்வசாதாரண பாலகனால் இதை செய்ய முடியுமா? சாக்ஷாத் மகாவிஷ்ணுவின் அவதாரம் நம் ஸ்ரீ கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவே தான். அவர் உடனே அங்கே இருக்க எல்லா வாசிகளும் பிரஜ்வாசிகள் என்பார்கள். எல்லோரும் அந்த மலை ஸ்ரீ கோவர்தன் பர்வத கீழே கிருஷ்ணர் பக்கத்தில் போய் நின்று விட்டார்கள். எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் அடைக்கலம் கொடுத்து அந்த மலையை அவ்வளோ பெரிய கோவர்தன மலையை தான் சுண்டு வரலில் தாங்கி கொண்டு இருந்தார். எந்த இடியும் மழையும் புயலும் காத்தும் பக்கத்தில் கூட வர முடியவில்லை. இந்திரனால் முடிந்த எல்லா சாதனைகளும் செய்து எப்படியாவது இந்த மலையை கீழே தள்ள வேண்டும், இந்த பாலகனால் என்ன செய்ய முடியும் என்று ஒரு போராட்டம். ஆனால் கடுகத்தனையும் எந்த தீமையும் வரவில்லை யாருக்கும். இதுக்கு மேலே என்னவென்றால் ஒரு அழகான துவனி கேட்டது. என்ன இது என்றால், ஸ்ரீ கிருஷ்ணர் தன் புல்லாங்குழலை எடுத்து வாசித்து கொண்டு ஒரு கையால் இன்னொரு கையால் அந்த சுண்டு விரலில் கோவர்தனை தாங்கிக் கொண்டால் என்ன அழகு, என்ன அழகான காட்சி! மகா பெரும் இனிமையான காட்சி அது. எத்தனை இனிவு உலகத்தில் இருந்தாலும் இந்த இனிமை போல் ஆகவே ஆகாது. ஸ்ரீமத் பாகவத் மகாபுராணத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்ரீ சுகதேவ் என்றது அது அவர்கள் எழுதின இந்திரனை பற்றி கோவர்தன மலையை பற்றி தான் ரொம்ப அழகாக அதில் வர்ணித்திருக்கிறார்கள். பிறகு இந்திரனால் ஒன்றுமே செய்ய முடியாத ஓஞ்சு போய் ஸ்ரீ கிருஷ்ணர் பாலகன் காலடியில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டால், பாலகன் வேற யாரும் இல்லை, கோகுல பாலகன் ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் அவதரித்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு தன் ஆணவத்தை விட்டு அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டால், ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரிடம் சொன்னார், இந்திரனிடம், நீ ஒருத்தன்தான் இந்திரன் இல்லை, பல கோடி இந்திரன்கள் இந்த பல கோடி இடத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் என் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறார்கள். 16 புவனங்களும் என் ஆதிக்கத்தில் தான் நடக்கின்றது. சிறிது புல்லளவில் இருந்து பெரிய மலையசைவில் வரில் நான் தான் ஆதிக்கிறேன் என்று என்ன அழகாக தெரியப்படுத்தினார்கள். ஆஹா, இவர் அற்புதங்களே அற்புதங்கள், இன்று நாளை இல்லை. எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்து இவர் அற்புதமை சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.